மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாத ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஆனி மாதமும் உங்களுக்கு பாதியில் வந்துடும், வைகாசி மாதமும் பாதியில் வருது. அப்போ இந்த 2 மாதங்களும் கலக்கும் போது என்ன அப்படின்னா நிறைய விசேஷங்கள், நிறையா நல்ல காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க முயற்சி செய்து நடக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவானுடைய மாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு 12 வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீட்டில் வந்து உச்சம் பெற இருக்கிறார். அப்போ அந்த ஒரு சுத்து 12 சுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 ராசியும் ஒவ்வொரு வருடமாக சுற்றி தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலம் குரு பெயர்ச்சி. அப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து 12 ராசிகளுக்குமே ஒவ்வொரு வித ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வித பார்வை, அவருடைய சிறப்பான 1, 5, 9 பார்வையிலையும் இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு நட்பு கிரகங்களுடைய ஒரு பார்வை இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா ராசியினருக்குமே ஒரு மாற்றங்கள், சிறப்பு மாற்றங்கள் உண்டு பண்ணும். ஐயோ எனக்கு இதில் வந்து இந்த குரு பயிற்சியில் எனக்கு நல்லதே கிடைக்கலன்னு சொல்கிற ஒரு ராசியும் கிடையாது. 24 மணி நேரம் ஒரு பார்வை இருக்குது, எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ குரு மாற்றம், திடீர் கல்யாணம், லேட்டான விஷயங்கள் நடக்காமல் இருந்ததெல்லாமே நடத்தி கொடுக்கறது. அடுத்தது பணவரவு, தனவரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு பண்ணும். இந்த சனி பகவானுடைய மாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னா சோதிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் வந்து நிறையா சோதனை உங்களுக்கு வரும். அதில் ஜெயிக்கிறது வந்து குருவுடைய பார்வையின் மூலிமா அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இத்தனை காலம் வந்து என்னை ரொம்ப சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேதுவோடைய பயிற்சியில் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கக்கூடியது. நல்லா வந்து ஒரு மாற்றம், நம்மளுக்கிட்ட ஒரு ஆன்மீகம், ஒரு எண்ணங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து கேது. இந்த ராகு திடீர் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். நல்ல வேலை கிடைச்சிருச்சு எனக்கு, நான் இன்றைக்கி ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ஒரு காரு வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பெரிய போஸ்டிங் கிடச்சிருச்சு, நான் எழுதின எக்ஸாமுக்கு எனக்கு வந்து ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. இப்படி நல்ல காலத்தை இந்த ராகு பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பாரு. அப்போ இந்த அமைப்பும் இந்த 4 கிரகங்களுடைய ரீதியாக நடக்குது. அப்போ இதெல்லாம் வருடக்கணக்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் சில ஒரு அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி திதி இந்த மாதிரி இது இந்த மாதத்துலேயும் நல்ல சிறப்பான விஷயம். அப்போ பிரதோஷ வழிபாடு, அமாவாசை வழிபாடு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதை நீங்கள் வழிபட்டு தான் ஆகணும். அப்போது இந்த ஜூன் அப்படிங்கிறது என்ன? 6வது மாதம். அப்போ ஒரு 12 மாதத்தில் ஒரு பாதி 6வது மாதத்தில் இருக்குது. அப்போ 6னா வெற்றி, வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு கால நேரம். இந்த காலத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். முதல் ராசியாக மேச ராசி. இந்த மேச ராசிக்காரர்கள் வந்து ஒரு அற்புதமான மேஷம்னா முதல் எல்லாத்துலேயும் ஒரு பிடிவாதம், நான் இதை ஜெயிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன்னு ஒரு துருன்னு இருப்பாங்க. ஒரு குழந்தைகள், நடுத்தர வயதினர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஸ்பீடாக பண்ணுவாங்க. டக்குன்னு கோவப்படக்கூடியவர்கள். தனக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா உடனே ஒரு ஆவேசம். ஆனால் அது நியாயமாக தான் இருக்கும். அதில் வந்து மற்றவங்களே பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. அப்போ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து அங்கே ஒரு அஸ்வினி நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. அப்போ அடிக்கடி கழுத்து வலி, ஒரு முதுகு வலி உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். உடல் சூடு இருக்கும், அதை வந்து நீங்கள் கவனிக்கணும். அப்போ இந்த ஜூன் மாதத்தில் நல்ல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம். அப்போ குரு பகவானுடைய காலத்துக்கு நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னா 10. அப்போ 10 அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து குரு பகவான் 4. என்ன அப்படின்னா நிலை சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, எனக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அடையும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை, எனக்கு பிரிக்கலை, அந்த சொத்தில் எந்த பிரச்சனையும் பிரிக்க முடியல அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பிரிஞ்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பணவரவு வந்துடும். உங்களுடைய கட்டட வேலை பணி செய்யவர்கள்
அவங்க வந்து இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல வேலையாட்களா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த காலம் ஒரு நல்ல மாற்றம். ஏன் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப தொழில்ல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கும், ரொம்ப கீழ் ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு உயர்வு திடீர்னு அதிர்ஷ்டம். ஐயோ! நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நான் வந்து ஏதோ போயிட்டுருந்தேன். என்னைய கூப்பிட்டு வந்து திடீர் அதிர்ஷ்டம் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த சுழற்சி கிரக பார்வையிலயும் இருக்கு. எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு சுழற்சியின் மூலியமாக ஒவ்வொரு ராசியையும் பலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்தில ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனை எதுக்கு அப்படின்னா, அடுத்தது வெற்றிக்கு உண்டான பிரச்சனை தானே ஒழிய, தோல்வியே உண்டான ஒரு பிரச்சனைகள் கிடையாது. அப்ப மேச ராசி. அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை குடுக்கும். சனி பகவானுடைய குரு பார்வை சனி 12ஆம் இடத்துக்கு விழுகிறாரு. ஒரு இடமாற்றம். ரொம்ப நாள் வீடு கிடைக்கல, போகித்து கிடைக்கல, இல்ல நான் சொந்தமா வீடு பார்க்குறேன். அது எதுவுமே கிடைக்கலங்கும்போது, திடீர்னு கிடைச்சிரும். இந்த வைகாசியிலேயே பால் காய்ச்சறது இருக்கலாம், இல்ல குடி போகுறது இருக்கலாம். இந்த மாரியான ஒரு நேரத்தையும் அந்த மேச ராசிக்கு இப்ப குடுக்கும். நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும். பால் அபிஷேகம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய செல்வம் நிலையான ஒரு செல்வமா இருக்கும். உங்களுடைய வளம் நிலையான ஒரு வளமா இருக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எதிர்பார்ப்பை காத்துக்கிட்டு இருக்கு. அது இந்த மாதத்தின் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அடுத்த ராசியாக ரிஷப ராசியை நம்ம பார்த்தலாம். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண் கிரகம் அது. அப்ப இந்த பெண் கிரகத்துல சுக்கிரன் தான் வலிமை. இந்த சுக்கிரனுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலயும், குரு பகவானுக்கு 11. எப்பவுமே ஒரு வருடக்கணக்கு கிரகங்களுக்கு 11ஆம் இடத்திலயோ, 9ஆம் இடத்திலயோ, இல்ல அவங்க பார்வைக்கு நீங்க 3ஆம் இடத்துல இருந்தீங்க அப்படின்னா, தைரியம் உங்களுக்கு தேடி வரும். தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்கள் வெளி உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு கால நேரம் 6. அப்ப இந்த 6ங்கிறது வெற்றி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த வெற்றி ஸ்தானத்துல ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். இந்த வைகாசி தொடங்கிருச்சுப்பா. நான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றேன். இந்த விஷயத்துல வந்து நான் ஏதாவது ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்போ உங்களுடைய தொழில வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலம். உடல் ஆரோக்கியத்தை நீங்க வந்து கரெக்ட் பண்ணிப்பீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய வீடு இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த இடத்துல சரியில்ல, அந்த இடத்துல சரியில்ல அப்படின்னா, உடனடியா ஒரு ஆல்ட்ரேஷன பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. தனம் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. 11ன்னா லாபஸ்தானம். தொட்ட காரியங்கள் லாபமாக முடியும். அப்ப இந்த ரிஷப ராசிக்காரர்கள் சூலினி தேவி அப்படிங்கக்கூடிய ஒரு எந்திரத்தையோ, இல்ல சூலினி தேவி இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கோ நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களும் நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் மாற்றம் முடக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முடக்கெல்லாம் உங்களுக்கு ரெடி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த சூரியனும் அந்த மேஷத்துல தான் மேஷத்த தாண்டி ரிஷபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சூரியன் அங்க உட்காரும்போது என்ன அப்படின்னா, கௌரவம் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அப்ப நீங்க உங்களுடைய முயற்சியால் சிறு சேமிப்பு உங்களையே தொடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த மாசத்துல சில சிறு சேமிப்பை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டுல பக்கத்துல வீட்டு அருகாமையில இருக்கக்கூடிய காவல் தெய்வம். அது அம்மனா இருந்துட்டா இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த அம்மனை போய் வழிபடுங்க. ஆண் தெய்வமா இருந்தாலும் ஓகே தான். ஆனா அம்மன் இருந்தா இன்னும் சிறப்பு. காவல் தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணாதான், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதே மாரி நீங்க பண்ண வேண்டியது தினம்தோறும் 2 விளக்கு. அந்த விளக்குக்குரிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா கடுகெண்ணெய் ஊத்துங்க, இல்லாட்டி வந்து இலுப்பெண்ணெய். இந்த 2ல ஏதோ ஒண்ணு ஊத்தி, நீங்க விளக்கு எரிய வைக்கும்போது, உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய இருள் நீங்கி, திஷ்டி, பில்லி, சூனியம் இது எல்லாமே அடியோட போகக்கூடிய ஒரு கால நேரம் இந்த மாசத்துல உண்டு பண்ணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பண்ணாவே 3ஆம் இடம். மிதுனம் என்றால் 3ஆம் இடம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தைரியம் வந்து ஒரு குருட்டு தைரியம். ஆனா, அந்த தைரியம் உங்கள வெற்றி அடைய மட்டும் தான் செய்யும். "பாத்துரலாம் விடு" அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த உங்களுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மிதுனத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதன் பகவான் திடீர் திடீர் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாசத்துல ஒரு மாரி இருப்பீங்க, அடுத்த மாசத்துல ஒரு மாதிரி இருப்பீங்க. அப்ப இந்த மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு புது உத்வேகம்.
எல்லாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு நடக்கிறது நடக்கட்டும்னு புது உத்வேகமா செயல்படுவீங்க. அப்ப இந்த மாதத்துல நீங்க செயல்படக்கூடிய ஒரு காரியம் அடுத்தடுத்த மாதங்கள்ல வெற்றி அடைய தான் செய்யும். அப்ப மிதுன ராசி அப்படிங்கும்போது புதன் பகவான் அறிவுத்திறன், உங்கள் அறிவால ஒரு வேலையில ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க. திடீர்னு ஒருத்தர் நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு. நண்பர்கள் கூட்டம், நல்லவர்கள் உங்களுக்கு நல்ல விஷயமா உங்களுக்கு வருவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு திடீர்னு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, உதவி செய்யக்கூடிய ஒரு கால நேரம் இந்த மாதத்துல இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க வெளியில போறீங்க, வண்டி வாகனத்துல போறீங்க அப்படின்னா, உங்க குலதெய்வத்த சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்த கையில வச்சுக்கிட்டு போகும்போது, நிச்சயம் ஒரு வெற்றி உண்டாகும். ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க நிவர்த்தியாயி வெளியில வந்துருவீங்க. அப்ப எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு நெறைய சக்தி இருக்கு. தெய்வ கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அத வச்சுட்டு போற பழக்கத்த நீங்க ஏற்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. உங்களுக்கு வயிறு ஸ்தானம் அப்படிங்கிறதும், கால், பாதம் அப்படிங்கிறதும் சில சில வலிகளை குடுக்கும். அது நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில நீங்க சிறப்பான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதில ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாசத்த ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்க உடற்பயிற்சிய மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காலத்தை இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அது ஒரு இன்டிமேட் அது. புரியுதுங்களா? ஏன்னா தன்னை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் வந்துட்டாவே நம்ம மைண்ட் கிளியரா இருக்கு. எந்த குழப்பத்திலும் இல்ல அப்படிங்கிறது தான் அதோடைய கருத்து. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பைரவர் வழிபாடு. அப்ப இந்த பைரவர் வழிபாடு பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய பைரவர் திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்கிற தாடிக்கொம்பு, சொர்ண ஆகாஷ்ன பைரவர். அவர போய் நீங்க ஒரு முறை பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாரி வீரபத்திரன், முனீஸ்வரர் ஒரு ஆங்கார தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இந்த மாரி தெய்வத்த நீங்க வழிபட்டா உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்கும். மெயினான விஷயம் குலதெய்வ வழிபாடு. அப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது, இந்த மாசத்துல இருந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே நல்ல வளர்ச்சியா பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மாதம் இருக்கு. கடகம், கடக ராசி நேயர்கள். இந்த கடகத்துக்கு சொல்லிட்டே போகலாம். என்ன அப்படின்னா, அது 4ஆம் இடம், அது நீர் ராசி, அது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ராசி. இப்படி கடகத்துக்கு அற்புதமா சொல்லிட்டே போலாம். அப்ப இந்த காலம் ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதம் ஒரு புதுமையான விஷயத்துக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க. பேர், புகழ், பதவி எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு பணவரவு கிடைக்கல. இதான் உங்களுடைய குறைபாடா இருக்கும். அப்ப அந்த பணவரவுக்கு உண்டான தடங்கள் என்ன? யார் தடங்கள்? எதனால தடங்கள்? அப்படிங்கக்கூடியது தெளிவா உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு மாதம். அப்ப இந்த கடக ராசிக்குள்ள குரு பகவான் உட்கார்ந்தாச்சு. அப்ப உட்காரும்போது என்ன அப்படின்னா, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பகவான் தான் முழு ஞானம்னு சொல்லுவாங்க. அப்ப முழுமைப்படுத்தக்கூடிய எனக்கு என்னலாம் பிரச்சனை, என்னலாம் என்னால அ ஒரு கஷ்டம் நான் இருந்துட்டுருக்கேன். எதனால அப்படிங்கிறது தெளிவுபடுத்தக்கூடியது. அப்ப இந்த தெளிவு கிடைத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்? அவ்வளோதான் உங்களுக்கு தெளிவான நீர் கிடைச்சா பருகுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ உங்களுக்கு அத எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. அப்ப இந்த கடகத்துக்கு இந்த ஜூன் மாதம் தனம் வரக்கூடிய யோகம் உண்டு பண்ணும். அப்ப ஜென்ம குருன்னு சொல்றாங்க. அப்ப ஜென்ம குருவுல எனக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. பிரச்சனைகள விட பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு காலத்த தான் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கிளியர் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும்? சுத்தமாயிடும். அப்ப சுத்தமான ஈஸியா நீங்க எல்லா இடத்தையும் மூவ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் இந்த காலம். இத நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாசத்த. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரியத்துக்கு போகுறீங்க அப்படின்னா, நல்லா ஒரு மனசார உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரம், ஏதாவது ஒரு ஸ்லோகத்த சொல்லிட்டு போங்க. அது உங்களுக்கு ஜெயமாகும். நீங்க தர்பை புல் விநாயகருடைய ஒரு ஒரு பொருள் என்ன அப்படின்னா, தர்பை புல் இல்லாட்டி அருகம்புல். இத தினம்தோறும் உங்களுடைய துணி பாக்கெட்லயோ, இல்ல பேக்லயோ, பர்ஸ்லயோ நீங்க அது என்னைக்கும் வச்சு ஃபாலோ பண்ணும்போது என்ன அப்படின்னா, விநாயகர் என்னைக்கும் உங்களுக்கு துணை நின்னுட்டே இருப்பாரு. தடங்கல்ங்கிறது வரவே வராது. அப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு தன வரவுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு கால நேரம் ஏற்பட்டாச்சு. உங்களோட வீட்ல ஒரு செல்வ செழிப்புக்கு உண்டான ஒரு நேரமும் கிடைக்குது. உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலனும் நல்லா இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்.
இந்த சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்மம் வந்து 5ஆம் இடம். ஒரு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் வந்து அவ்வளோ பவர். 5, 9 பவர். இந்த 5, 9ங்கிறது தான் வந்து திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 5, 9 ஸ்தானம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் பலம் பெறுவாங்களா? பெறமாட்டாங்களா? அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறி முன்னேறி போவாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரிகோண ஸ்தானத்த பார்க்கணும். ஒரு ராசிக்கோ, ஒரு லக்னத்துக்கோ 5, 9ல ஒரு கிரகம் இருந்துட்டா, அவங்க எந்த அடிமட்டமாக இருந்தாலும் மேல வந்துருவாங்க. இதுதான் ஒரு கணக்கு. அப்படியே வந்து 5ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த சிம்மத்த அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னத்துக்காரங்க எப்பவுமே ஒரு ஹெட் வெயிட்லயே இருப்பாங்க. ஒரு கர்வம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். என்ன முடியல, அவங்க கிட்ட பெரிய லெவல்ல வசதி இல்லைன்னாலும், அவங்க கீழ இறக்கிக்கவே மாட்டாங்க. 4 பேத்துக்கு முன்னாடி தன்னை தனித்துவமா காட்டிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் லேட்டா அமையும். திருமணம் கொஞ்சம் லேட்டாகும் அமையும். அ வேலைகள் ஆனா சீக்கிரம் கிடைச்சிரும். கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, 1 முறைக்கு 2 முறையா எழுதணும். ஆனா கிடைச்சிரும். நிச்சயம் சில விஷயங்கள் வந்து ஆணித்தரமா இருப்பாங்க. ஆனா, தாமதம் ஆனாலும் நிலையான தன்மையை உருவாக்கி கொடுக்கும். அப்போ குரு பகவான் அவருக்கு வந்து சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 12ங்கிற ஸ்தானம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன், மனைவி. சிம்மம் வந்து ஆண் கிரகம். கடகம் வந்து பெண் கிரகம். அப்ப சூரியனும், சந்திரனும் வந்து கணவன், மனைவி ஸ்தானம். ஒற்றுமை, ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்படி வந்து ஒன்றோடு ஒன்று கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப 12ம் 2ம் அப்படிங்கும்போது, ஒரு ஒரு இருள் இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு கால நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, அந்த சூரியன் சுக்கிரனோட வீட்டுக்கு போயாச்சு. பெண்களுக்கு தைரியம் வந்தாச்சு. அப்ப சிம்மத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர் தைரியம். நான் பார்த்துக்கிறேன். அது என்ன ஆனாலும் பரவால்ல அப்படிங்கக்கூடிய தைரியம் வந்துருச்சு. அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் வெற்றி அடைய முடியும். யாருக்கும் கடன் வாங்கி குடுக்காதீங்க. நான் நின்னு பண்றேங்கிறத குடுக்காதீங்க. ஜாமீன் போடாதீங்க. ஒரு சொத்து பிரச்சனை, சட்ட சிக்கல் பிரச்சனைனா நிவர்த்தி ஆயிடும். சார் பதிவாளர் சங்கத்த ஏதாவது நீங்க ஒர்க்ல பெண்கள் இருந்தீங்கன்னா, கவனமா இருங்க. ஆண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பெண்களுக்கு ஒரு கவனம் தேவை. ஏதாவது ஒரு மாற்றம் அதில வந்து கெட்டதே பேர் வாங்கி குடுத்துரும். அதில கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி பகவான். அப்போ உங்களுக்கு எங்க உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னா 8ல. அப்போ சனி பகவான் 8ல இருந்தா பாபகிரகங்கள் 8ல இருக்கிறது நல்ல விஷயங்கள் தான். அது குரு வீட்லயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது வருதுன்னா, அத முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு திறனும் இந்த மாசத்துல ஏற்பட்டுரும். அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க. நீங்க சூரிய நமஸ்காரம் காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது நல்ல சிறப்பான ஒரு விஷயம். நீங்க அந்த சூரிய நமஸ்காரம் சூரியன பார்த்து நீங்க கை மேல தூக்கி கும்பிட்டாவே போதும். சூரிய நமஸ்காரம் ஆயிடும். இத தினந்தோறும் செய்யும்போது உயர்வு ஸ்தானம் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கும். உங்களுக்கு வந்து மோட்ச ஸ்தானமும் நல்லா இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி. இந்த கன்னி அப்படிங்கும்போது ருணரண ரோகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா, அதுல வெற்றி நிச்சயம் உண்டு. அப்ப இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா, அது கன்னி ராசிக்கு மட்டும் தான் பொருந்தும். ஒண்ணா படிப்பிலேயே இருப்பாங்க. இல்ல வேலையில ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தாமதமான திருமணம், திருமண வாழ்க்கையில பெருசா ஈடுபாடு இருக்காது. இல்ல திருமணம் நடந்தா கணவன், மனைவி அதிகமா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. நெறைய பேத்துக்கு குழந்தை இல்லாம இருக்கும். திருமணம் ஆகாம இருக்கும். இப்படி கன்னி அப்படிங்கும்போது அதில சித்திரை நட்சத்திரத்தில இருக்கிறவங்களுக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகம். ஆனா, ஒரு விஷயத்தில எடுத்துட்டாங்கன்னா, அத முழுமைப்படுத்தாம விடவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டா அவங்க ஏதாவது ஒண்ணுல தன்னை ஐக்கியமாக்கிக்குவாங்க. அப்ப இந்த கன்னி ராசி கீழ இறங்குனாலும் மேல வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அவங்க கரெக்ட் பண்ணிக்கக்கூடியது. இப்ப மத்த ராசினர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க பொறுத்தவரைக்கும், அடுத்தது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு ஓட்டம். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, அங்க பெருமாள் புதன் வந்து அங்க உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் வந்து அங்க நீசம். அப்ப என்னன்னா நீசபங்க ராஜயோகம் உண்டு பண்ணக்கூடிய ஒரே அமைப்பு அங்க. அதுல புதன் பகவான் நீசமாகக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய வீட்ட உச்சமாகறதே பாக்குது. அப்ப இதுல வந்து யாருக்காவது புதன் நீசமாயிடுச்சு, எனக்கு படிப்பு வரல அப்படின்னா அவன் தான் வந்து கலெக்டர் ஆவாங்க.
அந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம். ஏன்னா, புதன் என்பது நரம்பு. புதன் என்பது வந்து ஒரு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது. ஒரு ஒரு பவர் பாஸ் குடுக்கறது. அப்ப எப்பவுமே தன்னோட வீட்டுக்கு நீசமாயிட்ட ஒரு கிரகம் இருந்தா, அங்க வந்து பவர் ஏத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா, இங்க வந்து புதன் உச்சம். அது 6ஆம் இடத்துல வந்து எந்த எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த புதன் பகவானுக்கு உண்டு. அது கன்னி ராசிக்கு உண்டு. அப்ப அந்த கன்னி ராசியில பிறந்தவங்க காடு, மலை சார்ந்த, வனம் சார்ந்த கோயிலுக்கு போகணும். வனபத்திரகாளி அம்மன், வன சார்ந்த ஒரு பெருமாள், இப்படி வனம் சார்ந்த ஒரு கோயிலுக்கு போகும்போது, அவங்களுக்குள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். அங்க போயிட்டு திருமஞ்சனம் குடுத்துட்டு வரணும். திருமஞ்சனம்ங்கிறது ஒரு குரு பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்ப மஞ்சள் ஸ்தானம், மஞ்சள் வஸ்திரம் எங்க போறீங்களோ, ஒரு பெண் தெய்வமா இருந்தா மஞ்சள் புடவை குடுங்க. ஆண் தெய்வமா இருந்தா மஞ்ச கலர்ல வஸ்திரம் வாங்கி குடுங்க. இது உங்களுடைய தோஷ பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பல்லாம் போறீங்களோ, அந்த மாரி இடத்துக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க போய் எலுமிச்சம்பழத்த வேல்ல குத்துறதெல்லாம் இல்லாம, எலுமிச்சம்பழத்த அவங்களுக்கு தானமா குடுத்து, நீங்க அதே வந்து 4 பேத்துக்கு அவர் வந்து பிரசாதமா குடுக்கும்போது, உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்டிங். ஏதாவது வியாபாரம் செஞ்சுட்டுருக்கீங்க, இப்பதான் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த வியாபாரத்துக்கு நல்ல ஆட்கள் வரக்கூடியதும், இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு நல்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கிற மாரி இருக்கு. வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பு. இதில நீங்க சிறு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஒரு பணம் காசு குடுத்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. அதுக்குண்டான வரவு இந்த மாசத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த துலாம் அப்படின்னா சொல்லவே வேணாம். துலா ராசிக்கு வந்து அற்புதம். அதுல விசாக நட்சத்திரம் இருக்கு, சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த துலா ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். நேர் எதிர் 180 டிகிரி 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அதுல பாதிக்கு பாதி. அப்ப இந்த 360 டிகிரில 180 டிகிரிக்கு நேர் எதிர்ல உட்கார்ந்துட்டு இருக்குது துலா ராசி தான். அப்ப இந்த துலா ராசி வந்து கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம், தொழில் இது எல்லாமே வச்சிருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் ரொம்ப ஆட்சி பலம் பெற்று, உச்ச பலம் பெறாரு. சூரிய பகவான் வந்து நீச பலன் பெறாரு. அப்ப இதுக்கு காரணம் என்ன? சூரியன் வந்து 5க்குடையவர், அங்க 7ல நீசம். அப்போ எந்த கணவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிய மதிக்கலன்னா, அங்க கீழ இறங்கிருவாங்க. அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப இந்த துலாத்துக்கு வந்து தராசு சிம்பல். அப்ப இந்த தராசுங்கிறது நீதி தேவதை கையில இருக்காங்க. என்ன அர்த்தம்? அவங்க நேர்மையா இருப்பாங்க. அடுத்தது எந்த செயல் செய்தாலும் கரெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் அவங்க சிந்தனை, செயல் ஃபுல்லாமே இருக்கும். அப்ப இந்த துலாத்துல வந்து சேமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சிறுக சிறுக சேமிப்பீங்க. இந்த மாசம்ல முதல்ல இருந்து திடீர்னு யாராவது புடுங்கிட்டு போயிடுவாங்க. இத குடு அப்படின்னா, உங்களை புடுங்கிட்டு போயிருவாங்கன்னா, இழக்கிறது இல்ல. நீங்களே குடுத்துருங்க. உங்க குடும்பத்துக்காக குடுத்துருவீங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக குடுத்துருவீங்க. ஏன் அப்படின்னா, தேனீ. அப்ப இந்த சுவாதிங்கிறது அங்க வந்து ஒரு தேனீ. என்ன அப்படின்னா, சேமிச்சு, சேமிச்சு வச்சு மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு செயலை உண்டு பண்ணும். அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சித்திரை எல்லாம் வந்து அந்த துலாத்துல ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். துலா ராசினாரே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொறுமையா இருப்பாங்க, ஜெயிப்பாங்க, ஆழமா ஒரு விஷயத்த செய்வாங்க. இது எல்லாம் நல்ல பேரு வாங்கும். ஆனா, உங்களுக்கு கடந்த காலத்துல நெறைய சங்கடங்கள் உண்டு பண்ணிட்டே இருக்கும். ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க, பொருள் நஷ்டம், பண நஷ்டம், பண வரவுல இல்ல, தொழில்ல நல்லா இல்ல. இப்படி ஏதாவது ஒரு குறைகள் இந்த சிறு காலமா நீங்க இதுல சுழன்றுகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இத்தனை வருட 1 வருட காலமா துலா ராசிய வந்து குரு பகவான் வந்து பார்வையிட்டார். ஆனா, இப்போ வரக்கூடிய இந்த மாசத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்வையிடுறார். அது இன்னும் அற்புதம் இல்லையா? என்ன அப்டின்னா, 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்க ராசி 2ஆம் இடமா அது குருவே பார்க்கும்போது, அது செவ்வாய் பகவான் பார்க்கும்போது, நிச்சயம் விக்காத இடங்கள் விக்கும். உங்களுக்கு அது மூலியமா ஒரு நல்ல பலன் கொடுக்கும். வராத சொத்து வரும். உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும். அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான வீடு அமைக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரத்த நீங்க போடுவீங்க. அதே மாரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய செயல்கள் நல்ல செயல்கள். சந்தோஷம் வந்து நிலையா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்தது நல்லாருக்கும். தேக ஆரோக்கியத்தில நல்லா கவனமா இருப்பீங்க. அதுல அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆரோக்கியமான உணவுகள் வந்து நீங்க கடைப்பிடிப்பீங்க. எல்லா நல்ல விஷயங்களும் ஸ்டார்ட் பண்ண செஞ்சுருவீங்க.
அப்ப நீங்க நரசிம்மர் எப்பவுமே துலாத்துக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. அத நீங்க வந்து பிடிச்சுக்கோங்க. அடுத்து உங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஏதாவது இருந்தா, அந்த தெய்வத்தையும் நீங்க நேர்ல போகாட்டியும் பரவால்ல. நீங்க ஃபோ அப்படியே வாயிலயாவது நீங்க ஒரு 27 முறை சொல்லிட்டு வர்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப அதுக்கு சுக்கிர பகவான் தான் வந்து அதிபதி. துலா ராசிக்கு சுக்கிரன். அப்போ நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க அப்படின்னா, ஒரு அழகு கலை சம்மந்தப்பட்டது, இல்ல துணி பொட்டிக் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் செய்றவங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். அப்ப இந்த மாதத்துல நீங்க அதுக்கு ஒரு ஆயத்தம் அடி எடுத்து வச்சாவே, ஒரு 3 மாத காலத்துக்குள்ள அது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த துலா ராசிக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஒரு குரு பயிற்சியில என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 குழந்தைகள், இல்ல 7 குழந்தைகள் எடுத்துக்கோங்க. நிச்சயம் வந்து அவங்களுக்கு தான தர்மங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, சாப்பாடு, துணிமணி ஏதாவது நீங்க செஞ்சு குடுக்குறது நல்ல சிறப்பான விஷயம். அடுத்தது சிவன் கோயிலுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஒரு தோஷமில்லா வாழ்க்கையை உங்களுக்கு உண்டு பண்ணி குடுக்கும். ஏன்னா துலாத்துக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை எப்பவுமே 100% சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள ஒரு 70% அவ்வளோதான் இருக்கு. 30% எனக்கு வந்து நார்மலா இல்ல அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்ப இந்த துலா ராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களே அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டா, நல்ல விசேஷமான ஒரு காலங்கள் உண்டு பண்ணும். விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா இருக்கு. அப்ப இந்த 8ங்கிறது என்னன்னா அதிர்ஷ்டம். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தை வெளியில நெறைய பேர் இப்ப விருச்சிக ராசியில பட்டம், பதவி வாங்கியிருப்பீங்க. நெறையா ஒரு தொழில் அதிபரா இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேராற்றல் உங்களுக்கு குடுத்திருக்கும். திடீர் புகழ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு அதே நிலையான ஒரு விஷயங்கள ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும்போது, கீழ் மட்டத்தில இருக்கிறவங்க கூட மேல் மட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு வளர்ச்சி உண்டு. அப்ப இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது 8. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகவான் வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் பகவானுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பால் அபிஷேகம். ஏன்னா, அந்த விருச்சிகத்தில வந்து சந்திரன் வேற நீசமாகுறாரு. அப்ப சந்திரன் நீசமாகும்போது உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா அற்புதமா இருக்கணும்னா, முருகனுக்கு வந்து பால் அபிஷேகம். எப்படின்னா, மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா, பாலாறு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிலையான தன்மைய உங்களுக்கு குடுக்கும். அப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடமாகிய 9ஆம் இடம் பார்க்கும்போது பாக்கியஸ்தானம். சனி பகவான பாக்கியஸ்தானாதிபதியா ஒரு குரு பார்க்குறது நல்ல சிறப்பு. அப்பாவின் மூலியமாக ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. ஏதோ ஒரு எப்பவோ ஒரு போட்ட செயல் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா முளைச்சு, நல்ல ஒரு அறுவடைக்கு உங்களுக்கு வர்ற மாரி ஒரு கைக்கு வந்து ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப அது அதே மாரி அப்பாவுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு நிலைத்தன்மை, புகழ், பாராட்டு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, மீடியாக்கள்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி குடுக்கும். அடுத்ததாக வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இந்த 9ங்கிற ஸ்தானம் என்ன அப்படின்னா, பாக்யாதிபதி. இந்த பாக்யாதிபதி தான் உச்சமாக போறாரு. எங்க? காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும், 12 கொடியவரும் 4ஆம் இடத்துல உச்சம். அப்போ ரொம்ப நாள் ஒரு அடைப்பட்ட விஷயம், ரொம்ப நாள் ஒரு தேங்கியே இருக்கு. அது எதுவாக இருந்தாலும் பரவால்ல, அது உங்களுக்கு செயல்படும். அது உங்களுக்கு திடீர்னு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணும். அப்ப இந்த மாதத்துல வந்து குரு பகவானுடையத ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம்னு சொல்லுவோம். அப்போ அவரு உங்களுடைய தனுசு ராசிய 2ஆம் இடத்த அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்த பார்க்குறாரு இல்லையா? அது 10. அப்ப தனமாகிய அது மகரம். தனுசுக்கு மகரத்த பார்க்கும்போது பொதுவாகவே வேலை வாய்ப்புகள் நல்லாருக்கும். எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு வேலை இருக்காது. வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு இந்த மாசத்துல நெறைய பயங்கள் வந்து மக்களிடையே இருக்கு. அதெல்லாம் இனி வராது. ஏன் அப்டின்னா, எந்த டெக்னாலஜி வந்தாலும்
இருக்கிற டெக்னாலஜி வந்து அழியாது. அந்த டெக்னாலஜில மக்களுக்கு பயனுடைய அமைப்பா இருக்கும். நீங்க பாருங்க, எல்லாருமே ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு, இனி எங்களுக்கு வேலைகள் ரொம்ப கம்மின்னு சொல்றீங்க. கிடையவே கிடையாது. நிச்சயம் நீங்க வந்து இன்னும் நெறைய பேத்துக்கு வேலைகள் குடுக்குறது, நெறைய பேத்துக்கு நெறைய அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கறது தான் நடக்கும். அதனால இந்த தனுசு அப்படிங்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் ஆகிய மகரத்த பண்ணும்போது வேலை நிச்சயம் கிடைக்கும். ஒரு வேலையிலேருந்து நின்னாலும் அதுக்கு ரெட்டிப்பான சம்பளத்தோட ஒரு வேலை கிடைக்கும். பயப்பட வேண்டாம். வெளிநாடு, வெளியூர் வெளியூர் போறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அல்ல அங்கிருந்து திரும்பி வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். யாருக்கும் இந்த ஃபினான்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணாதீங்க. இப்பத்திக்கு ஃபினான்ஸ் வேலை பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு அது பண்ணா, அது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பேச்சு திறன் இதெல்லாமே இருக்கு. அதுவும் அவங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கு. இந்த தனுசுல ராணுவத்தில, அது மெரெயின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. திடீர் ஒரு மாற்றங்கள் உண்டு பண்ணி குடுக்கும். மீன ராசி அப்படிங்கக்கூடிய அமைப்பில பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு அப்படிங்கிறத விட தனுசு ராசிக்கும் மீனவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு பண்ணி குடுக்கும். நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாக்கியம் அப்பாஸ்தானம், குலதெய்வம். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது அணையா விளக்கு, இல்ல ஏதாவது ஒரு நிலையான விஷயம். நான் விளக்கு வாங்கி குடுத்துட்டுருக்கேன். இல்ல அவங்களுக்கு வந்து தீபாராதனை காமிக்கிறதுக்கு ஒரு பொருள் வாங்கி குடுத்துருக்கேன். இல்ல ஒரு பஞ்சகவ்யம் எதுவா இருந்தாலும் அத வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க செய்யறது சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் அப்படிங்கிறது முதலை அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பல். அப்ப இந்த மகர ராசிக்காரர்ல நான் நெறைய பேத்துக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய அவனாசி அப்பர், அவனாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போங்க. எதையெல்லாம் இழந்தீங்க? இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கோயில்னா, கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய அவனாசி லிங்கேஸ்வரர். ஏன் அப்படின்னா, முதலை வாயிலிருந்து பாலகனை மீட்டெடுத்த ஒரு அமைப்பு. அப்போ ஒரு உயிரை மீட்டு குடுத்த ஒரு விஷயங்கிறது அற்புதம். இது வந்து தெய்வத்துடைய செயலால் மட்டும் தான் முடியும். அப்போ ஒரு இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு விஷயம். அதே மாரி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கொங்கு மண்டலத்திலேயே முதல் தேவாரம் பாடியதும் அங்க தான். இப்படி மகரத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதுல திருவோண நட்சத்திரங்கள் நிச்சயம் நீங்க அங்க போயே ஆகணும். அப்ப இந்த மகர ராசிக்கு நேரடி குரு பார்வை. அவ்ளோ அம்சமான தன்னுடைய எப்பவுமே குரு நிக்கிற இடத்த விட பார்வைக்கு உண்டான இடம் ரொம்ப பலம். அப்ப 10ங்கிற ஸ்தானம் குரு பகவான் 10 காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. நிச்சயம் வீடு கட்டுவீங்க. நிச்சயம் தொழில் செய்வீங்க. அ நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன். எனக்கு வேலை வேண்டாம். நான் தொழில் செய்ய போறேன். நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை 2வது குழந்தைக்கு அடியெடுத்து வைக்கிறீங்கன்னா, அதுவும் நடந்துரும். நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமா இருப்பீங்க. உங்களுக்கு திருஷ்டியே இருக்காது. ஏன் அப்டின்னா, உங்க உடம்பிலிருந்து வேர்வைகள் அதிகமா வரக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சுட்ருப்பீங்க. அதில உப்பு வெளியேறும். அதனால சனி பகவானுடைய பலம் உங்களுக்கு அதிகமா அவருடைய ஆற்றல் அதிகமா இருக்குமே ஒழிய, அவருடைய கண் திருஷ்டி உங்களுக்கு படவே படாது. அப்ப இந்த மகரத்தில இருக்கக்கூடிய நேரடி குரு பயிற்சி சிறப்பான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மகர ராசி இல்லையா? இந்த கோயிலுக்கு போகிறது போக, அரச மரம், ஆலமரம் இல்ல அரச மரம். ஆலமரமா இருந்தா ஆழமான விஷயத்தை நீங்க சிந்திக்கலாம். அரசனை போல் வாழணும்னா அரச மரம். ஏதாவது ஒரு கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு 2 விளக்கு இலுப்பையில கொண்டு போய் நீங்க விளக்கேத்திட்டு வாங்க. அத தொடர்ந்து ஒரு 11 முறையாவது பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. இலுப்பெண்ணெய் அப்படிங்கிறது ஒரு குலதெய்வத்தை தனக்குள்ள வந்து வச்சுக்கிறது அந்த இலுப்பெண்ணெய்க்குடைய பவர். இது எல்லாமே இந்த மகர ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை சிறப்பான பார்வையா இருக்கு. கும்ப ராசி நேயர்கள். இந்த கும்பம் அப்படிங்கிறது உயர்வு, மதிக்கத்தக்க கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் தான். அப்ப இந்த கும்பத்துக்கு வந்து குரு பகவான் எங்க இருக்காரு? 8ல உட்கார்ந்திருக்காரு. அவருடைய தனமாகிய 2ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 6, 8ல வந்தா ஆனா அவருக்கு தனஸ்தானத்த அவர் பார்த்துறாரு. அப்ப என் ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்குறாரு அப்படின்னா, அங்கேயும் ஒரு அற்புதம் தான். அப்ப அங்க வந்து கோயில் சார்ந்த இடத்துல நெறைய பேர் இருப்பீங்க. நெறைய ஆன்மீக வழியில இருப்பீங்க. நெறைய பேர் வந்து
பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நான் கோயில் குளத்துக்கு போறேன். எனக்கு திடீர்னு வந்து ஒரு ஒரு பக்தி ஆயிடுச்சு. இப்படிலாம் நெறைய பேர் மாற்றங்கள் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபுரம் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ, அங்கெல்லாம் அதோட தீர்த்தத்த நம்ம தலையில வந்து தெளிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்ப இந்த கும்பத்துக்கு அப்படின்னா சதயம் அங்க ஒண்ணு இருக்கு. கும்பராசியில சதய நட்சத்திரம். அப்படியே துரு துரு துருன்னு இருப்பாங்க. யாரு கும்பராசி சதய நட்சத்திரத்தில ஒரு வீட்ல இருக்காங்களோ, அவங்க வீட்ல ஆ புதையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதையல் மாரி விஷயங்கள் நடக்கும். திடீர்னு அவங்க நெனைச்சே பார்த்துருக்க முடியாது. திடீர் விஷயம். அப்ப இந்த மாதம் அப்படி ஒரு காலகட்டம் நடக்கும். இதனால தான் நான் இதுலருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த கும்ப ராசிக்கு உண்டு. அப்ப நீங்க உங்களுடைய தேக ஆரோக்கியம், அது குழந்தை, நடுத்தர வயது, இல்ல முதியோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாத காலம் உங்க தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கீழ இறங்கிரும். அத நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். வெறும் ஃபுட்டால மட்டும் கரெக்ட் பண்ணா போதும். நீங்க பழைய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. ரொம்ப பழைய சிவனாலயம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசி. இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மோட்ச ராசி கடைசி ராசி. அப்ப இந்த மீனத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி விழுகுது. மீன ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி. காலபுருஷனுக்கு 9. அங்க சனி பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்கு. அப்போ மீன ராசிக்கு 7 சனியும், கும்ப ராசிக்கு 7 சனியும் இருந்தாலும், குரு பகவானுடைய இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் சிறப்பான ஒரு மாற்றம். அப்போ மீன ராசிக்கு இந்த பெயர்ச்சி பார்வையோட விழுகுது. அப்போ இடமாற்றம், வெளிநாடு செல்வது இது எல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை நிகழும். பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க சேருவாங்க. அது கணவன் மனைவி போக குழந்தைகள் எங்கேயோ இருந்து பிரிஞ்சிருக்கிறவங்க சேருவாங்க. காதல் திருமணம் பண்ணி பிரிஞ்சுட்டு இருக்கிறவங்க திரும்பவும் தன் தாய் தகப்பனோட சேருவாங்க. குழந்தைகளோட சரி இப்படியெல்லாம் நிறைய ஒரு விஷயங்கள் வந்து அந்த 12ஆம் இடம் குருவோடைய பாரு. சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம். வேலையாட்களே நிறைய கிடைக்கலங்கிறதுக்கு வேலையாட்கள் கிடைப்பாங்க. இப்படி கிடைக்கல அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சியில இருக்கு. அப்ப இந்த மாற்றத்துல இருக்கக்கூடியத பயன்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அடிக்கடி குளம், ஒரு நீர் சார்ந்த இடத்துல மீன் வந்து ஒரு கோயில் சார்ந்த இடத்துல மீன் இருக்கும். அந்த மீனுக்கு உடைய ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, மீனுக்கு ஃபுட்டு போட்டு வர்றது சிறப்பு. அதே மாரி வெள்ளியிலயோ, இல்ல பித்தளையிலயோ மீன் பொம்மை ஒண்ணு வாங்கி குங்குமத்தில வச்சு வழிபட்டீங்கன்னா, மீனுக்கு தோஷம் கிடையாது. அது மீன் சிம்பல். அப்ப இந்த மீன ராசிக்கு இந்த மாரி பண்ணிட்டு வரும்போது செல்வம், மீனுனா செல்வம்னு சொல்லுவாங்க. அப்ப மச்ச அவதாரம், முதல் அவதாரம். அப்ப எல்லாமே முதன்மையான விஷயம் பண்ணணும்னா, இந்த நீங்க சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு பரிகாரமா செஞ்சுட்டு வரும்போது, நல்ல ஒரு மாற்றம் உண்டு பண்ணும். அதேமாரி மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குன்னே ஒரு பிரபலமான ஒரு கோயில். மீனாட்சி அம்மன் கோயில். இவங்க எல்லாமே மச்ச அவதாரத்துக்கு உண்டான ஒரு கோயில். அப்ப இந்த 2 கோயிலுக்குமே ஒரு கனெக்டட் இருக்கு. இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, உங்க உடம்புல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏதாவது குறை இருந்தா அது தீந்துரும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணும். அப்ப இந்த 2 கோயிலுக்கும் ஏதாவது ஒரு முறை நீங்க போயிட்டு வர்றது நல்ல சிறப்பான விஷயம். அப்ப இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகும்போது தான் அங்க மீன்ல ஃபுட்டு போடுறதுக்கு உங்களுக்கு சிறப்பு. அங்க நீங்க அந்த மீனுக்கு ஏதாவது உணவு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தி ஆயிடும். இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல பர்ட்டிகுலரா சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சியை பத்தி சிறப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிரகத்தோடைய வலிமை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பு குடுக்குது. ஒரு ஒரு மாற்றம். இந்த மாசம் எப்படி இருக்கு? அடுத்த மாசம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவான குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு ஒரு பரிகாரங்கள் நம்ம கேட்டீங்க அப்படின்னா, நெறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பகவான் வந்து கோயில். நிறைய கோயிலுக்கு போங்க. அதுதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். நான் வந்து வீட்ல எல்லாமே ஓகே. ஆனா கோயிலுக்கு போறது ஒரு நல்ல ஒரு விசேஷத்தை உண்டு பண்ணி குடுக்கும். ஒரு வீட்ல ஒரு வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தராவது தினம்தோறும் ஒரு கோயிலுக்கு செல்வது ரொம்ப சிறப்பு. இல்லாட்டி ஒரு ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறது, ஒரு விளக்கு போட்டே இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அதேமாரி இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு மோட்ச தீபம் ஏத்துங்க.
வீட்டுக்கு வெளியில இல்ல மாடியில ஒரு தீபம் ஏத்துறது, வெத்தலையில ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைக்கிறது சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு கோயில்ல போய் விளக்கு ஏத்துறது சிறப்பு. ஏகாதசி அன்னைக்கு நீங்க யாருக்காவது தான தர்மம் பண்றது சிறப்பு. பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வெளியில இருக்கக்கூடிய ஊனமுற்றோர்களுக்கு நீங்க ஒரு தர்மம் பண்றது, தானம் பண்றதோ சிறப்பு. இப்படி இந்த மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா? இதுவரைக்கும் இந்த பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விசேஷங்கள பார்த்துருக்கோம். இந்த மாசம் வைகாசியும், ஆனியும் சேர்ந்த ஒரு மாதம். அப்ப இந்த வைகாசியில என்னலாம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அது சீக்கிரம் உங்களுக்கு சக்சஸ் ஆகி குடுத்துரும். கட்டிட தொழில் செய்றவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலம். உங்க புகைப்பட தொழில்ல இருக்கிறவங்களுக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, நடிக்கும் தொழில்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. பாடும் தொழில்ல பாடகர்களா இருக்காங்க. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, தன்னுடைய வார்த்தைகளால் ஜாலம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் சிறப்பான எதிர்காலம் உண்டு பண்ணி குடுக்கு. இப்ப வந்து குரு பகவானுடைய பயிற்சி. ஒரு விஷயங்கள் வந்து 12 ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு? அது தனித்தனியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருப்போம். அப்ப குரு பகவானுடைய பார்வை சிறப்பு பார்வை. 5, 9ங்கிறது சிறப்பான ஒரு பார்வை. அப்ப இந்த சிறப்பான பார்வைக்கு தான் பலம் அதிகமானா கிடையாது. எல்லா ராசியினருக்கும் பலம் அதிகமாக இருக்கு. நீங்க குரு பெயர்ச்சி நடக்கிற காலம் இந்த மாதம். திரு ஆவினன்குடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயிலுக்கு நீங்க போகணும். அடுத்தது குரு பகவானுடைய ஒரு ஆலயத்துக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்து சிறப்பான விஷயம். அடுத்தது நான் சொன்னேன், கோயமுத்தூர்ல திருப்பூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய அவனாசி கோயில். அவனாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது சிறப்பு. இப்படி நெறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும். தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மான்னு சொல்லுவாங்க. குரு பார்வை பட்டா என் தலையெழுத்தே மாற்றி அமைக்கும். இப்படி நெறைய பேர் சொல்றது கேட்டுருக்கீங்க. அந்த மாரி தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மா கோயிலுக்கு போகணும். அப்ப அங்க போயிட்டு வந்து உங்களுடைய சுற்று பிரகாரமா 27 முறை சுத்தி வரும்போது, குரு பகவானுடைய நேரடி அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது எல்லாமே வந்து நல்ல விஷயம். அதே மாரி யாருமே வந்து இந்த கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், கேள்விப்பட மாட்டோம். கோட்டூர் அங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குருசாமி கோயில். கிராம கோயில் அது. கிராமப்புறத்து ஒரு சிறு கோயில் தான் குருசாமி கோயில். ஆனா, அந்த கோயிலுக்கு எங்கெங்கேயோ இருந்து மக்கள் எல்லாம் வருவாங்க. அந்த குருசாமி கோயிலுக்கு போகும்போது என்ன அப்டின்னா, குரு பெயர்ச்சி நடந்துச்சு அப்டின்னா, குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில கெட்டு போயி, குரு தசை நடக்குது, குரு பகவானோட அனுக்கிரகம் இல்ல, குரு தோஷம் இப்படி எதேதோ சொல்றாங்க இல்லையா? குரு பகவானுடைய ஒரு கிரக நிலைய வச்சு. அது எல்லாமே கோட்டூர்ல இருக்கக்கூடிய குருசாமி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்க போய் நீங்க வந்து ரிட்டர்ன் வரும்போதே குரு தோஷம் நிவர்த்தி ஆயிடும். எனக்கு நல்ல ஆசான் கிடைக்கல, நல்ல ஒரு ஒரு தலைவர் கிடைக்கல, ஒரு தலைவன் கிடைக்கல, இல்ல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு அங்கீகாரத்தை எதிர்நோக்கி போறவங்க, அந்த குருசாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம். அப்படி நெறைய ஆலயங்களுக்கு அதே மாரி நவக்கிரக அமையும். நவக்கிரகத்தை நீங்க சுற்றி வர்றது சிறப்பு. அப்ப நவக்கிரகத்த வந்து ரெகுலரா சுத்தலாமா அப்படின்னா, அதுக்கு தான் ரெகுலரா கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றோம். அப்படி நவக்கிரகத்த கோயிலுக்கு போகாமயோ, இல்ல நவக்கிரகத்த சுத்த முடியாதவங்க 9 விளக்கு உங்களுடைய நட்சத்திரங்கள் வரும்போது, இல்ல திதிகள் வரும்போது, நவக்கிரகங்களுக்காக 9 விளக்கு நீங்க ஏற்றி, அத வழிபட்டு வந்தாவே நவக்கிரகங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் இது எல்லாமே குரு பகவானுடைய ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு. வேப்ப மரம் இருந்தால் ஒரு 11 நாள் தொடர்ந்து திருமஞ்சனம், பச்சை கற்பூரம் கலந்து நீங்க வெண்கடுகு இந்த 3யும் வந்து சின்ன சாணம், கொஞ்சம் சாணம் கலந்து, பச்சை கற்பூரம், வெண்கடுகு, திருமஞ்சனம் எல்லாம் கலந்து 11 நாள் அந்த வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நிறைவேறிடும். அப்ப என்ன அப்டின்னா, ஒரு நிறைவேறிடுச்சு அப்டின்னா, நீங்க எந்த காரியமெல்லாம் நடக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த காரியத்துக்கெல்லாம் அந்த வேப்ப மரத்துக்கு நீங்க நீர் ஊத்திட்டு வரும்போது, அம்பாளுடைய ஒரு அனுக்கிரகம், காளி தேவியோட ஒரு அனுக்கிரகம், இது எல்லாமே உங்களுக்கு நடந்துரும். கருமாரியம்மன் தான் வேப்ப மரம். அப்ப இந்த கருமாறி அப்டின்னா, உருமாறி வர்றது. ஒரு மாற்றம், மாற்றி அமைக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில மாற்றி அமைக்கக்கூடியது தான் அந்த தெய்வத்துடைய சிறப்பு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபாலோ பண்ணணும். நம்ம சும்மா ஒரு நாள் செஞ்சுட்டோம், இது நடக்குமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இத ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்.
கண்டிப்பா குரு பெயர்ச்சி பலன்களோட சேர்ந்த இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன் நம்ம பார்த்துட்டோம். நன்றி. வணக்கம்.